ஹலோ நண்பா. ரீசெண்டாக நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் சேனலில் அப்லோடான லேட்டஸ்ட் ஃபினான்ஸ் ஃப்ரைடே எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இயர்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்புறம் உங்களோட ஃபயர் நம்பர், அதாவது ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அண்ட் ரிட்டையர் ஏர்லி கான்செப்ட் படி நம்ம வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 லட்சமோ இல்லை 20 லட்சமோன்ற மாதிரி ஒரு நம்பரை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை 25 மடங்கு இல்லை 30 மடங்கு மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்ப நமக்கு எந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்குதோ, அதாவது 15 லட்சம் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ்னா அதுக்கு 3.75 crores-உம் 20 லட்சம் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ்னா அதுக்கு 5 crores-ன்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இப்போவே சம்பாதிச்சு வச்சுட்டீங்கன்னா அது உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸாக இருக்குதுன்னா லிட்ரலாக நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டதா அர்த்தம். அதாவது வாழ்க்கையில் இதுக்கு மேலே நம்ம பணத்துக்காக வேலை செய்ய வேண்டான்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுற அளவுக்கு ஃப்ரீடம் உங்கள் கைக்கு வந்துடுச்சுன்ற மாதிரி அர்த்தம். அந்த வீடியோவில் நம்ம இந்த டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை யங் ஏஜில் அச்சீவ் பண்ணவங்க காமனாக என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக சில கேல்குலேஷன்ஸை யூஸ் பண்ணி எந்தெந்த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் இந்த ஃபயர் நம்பரை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் அந்த விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸோட நியூஸ் லெட்டரோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் இமெயிலில் இந்த எக்ஸல் ரீச் ஆயிருக்கும். இந்த வீடியோவை நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்கேஸ் உங்களுக்கு இந்த எக்ஸல் தேவைப்பட்டதுன்னா சிம்பிளாக நம்மளோட ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. கம்யூனிட்டி பேஜில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த கண்டென்ட் செக்ஷன்ல இருந்து இந்த எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்லையோ இல்லை டெஸ்க்டாப்லையோ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா எடிட் பண்ணி உங்களோட நம்பர்ஸை போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இந்த எக்ஸலை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க எக்ஸல் ஃபைலில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேலரி பர் இயரு, சேவிங்ஸ் பர் இயரு, டோட்டல் கார்பஸ், எக்ஸ்பென்ஸு, ஃபயர் அமௌண்ட்டுன்ற மாதிரி நிறைய காலம்ஸ் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத நீங்கள் டச்சே பண்ண தேவையில்ல. ஏன்னா இதுதான் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ரைட் சைடில் இருக்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மெட்ரிக்ஸை தான். இதில் பார்த்தீங்கன்னா salary growth rate, savings rate, investment return, post tax salary per month, inflation, expenses and fire multiple நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இயர்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதாவது சீக்கிரமாக நம்ம பண பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே தெரிகிற மெட்ரிக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்த்த ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கேரக்டரை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இவர் இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணால் அவரோட ஃபினான்ஷியல் கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாருன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் போஸ்ட் டேக்ஸ் சேலரி பெர் மந்த்னு ஒரு ரோ இங்கே இருக்குது. இங்கே நம்ம டேக்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ்லாம் போக ஒரு மந்தில் நமக்கு எவ்வளோ சேலரி கிரெடிட் ஆகுமோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணுவோம். இதை நம்ம இப்போ இந்த இமேஜினரி கேரக்டருக்கு சிம்பிள் கேல்குலேஷனுக்காக 70,000ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ 70,000ன்ற அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வருஷ சேலரியை இது கால்குலேட் பண்ணிடும். அதை சிம்பிளாக இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஆனால் நம்ம இங்கே போஸ்ட் டேக்ஸ் சேலரியை மட்டும் என்ட்ரு பண்ணல. இந்த கிடைக்கிற சேலரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே பர்சன்டேஜில் என்ட்ரு பண்ணணும். 70,000ஓட 50% எவ்வளோ? 35,000. ஸோ இந்த 35,000ன்ற அமௌண்ட்டை 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 4.2 lakhs வருது. அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மொத்த அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் எவ்வளோ? 20% கன்சிடர் பண்ணால், அதாவது ஒரு வருஷத்தில் அதோட growth ரேட் 20% இருந்தால் அந்த அளவுக்கு growth கொடுக்குற ஸ்டாக்ஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வருஷம் முடியும் போது மொத்த கார்பஸோட வேல்யூ 5,04,000 ஆகிருக்கும். நம்ம 50% எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுனால எக்ஸ்பென்சஸையும் நம்ம இங்கே 35,000 என்டர் பண்ணுறப்ப லெஃப்ட் சைட் காலமில் அதே 4.2 lakhs per year எக்ஸ்பென்ஸாக அங்கே காட்டுது. அப்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குன்னா, ஃபயர் மல்டிபிள் நம்ம 25 கூட எடுத்துக்கல, 13 எடுத்துக்கிட்டா கூட உங்ககிட்ட இன்னைக்கு இந்த நேரத்தில் 1.26 crores-ன்ற அமௌண்ட் இன்வெஸ்டடாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஃபயர் நம்பரை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ரைட் சைட் காலமில் நம்ம இன்ஃப்ளேஷன் 6%ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டதுனால நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை இன்ஃப்ளேட் பண்ணிக்காம அதிகமாக செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆவரேஜாக இந்த 6% இன்ஃப்ளேஷன் உங்களோட எக்ஸ்பென்சஸை எப்படி இம்பேக்ட் பண்ணுன்னு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வருஷத்தில் எக்ஸ்பென்சஸ் காலமில் இருக்க அமௌண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். இதே ட்ராஜெக்டரியில் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா
11th இயர் எண்டில் நீங்கள் உங்களோட ஃபயர் மல்டிபிளை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேலையே செய்யலைனாலும் தியரிட்டிக்கலாக நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த வருஷத்தில் நீங்கள் இந்த ஃபயர் மல்டிபிள் நம்பரை கிராஸ் பண்ணுறீங்களோ அங்கேருந்து க்ரீனாக இங்கே இந்த எக்ஸலில் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சில மெட்ரிக்ஸை நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன? இந்த ரைட் சைட் மெட்ரிக்ஸில் இருக்க சேலரி க்ரோத் ரேட் தான். வருஷத்துக்கு நம்ம 10% சேலரி ஏறும்ன்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிளில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பர்சன்டேஜை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சேலரி க்ரோத் ரேட்டுக்கு, இந்த 50% சேவிங்ஸ் ரேட்டுக்கு, இந்த 20% இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னுக்கு தான் 11வது வருஷத்தில் நீங்கள் உங்கள் ஃபயர் நம்பரை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அது நமக்கு இங்கே க்ரீன் கலரில் இண்டிகேட் ஆகுது. நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமாவும் சில வருஷங்களுக்கு வேலை செய்வோம். அதை தான் இந்த 15 வருஷம் வரைக்கும் இன்புட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்கிறத ஸ்டாப் பண்ணிட்டதுனால இன்கம் இங்கே ஸ்டாப் ஆகிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்தே எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் 15th இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் கார்பஸ்லேருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் ஆகி இந்த எஃப் காலமில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் போஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பார்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 16th வருஷத்தில் பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் ஆகி இருக்கிற கார்பஸ் அமௌண்ட்டில் 20% ரிட்டர்னை பார்த்துட்டு ஆவரேஜ் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ஏறிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அசம்ஷன் எடுத்திருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட்லேருந்தே சிஸ்டமேட்டிக்காக நமக்கு தேவையான அப்பெல்லாம் வித்ட்ரால் பண்ணிக்கிட்டு பணத்துக்காக இனிமே வேலை செய்ய வேணான்ற மாதிரி ஒரு நிலைமையை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பணத்துக்காக வேலை செய்யக்கூடாத நம்பரை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியுன்றதை கால்குலேட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த எக்ஸல் ஃபைல் யூஸ் ஆகும். சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணோம்னா நம்ம இந்த மெட்ரிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு பாருங்க, சேலரி க்ரோத் ரேட்டும் இந்த சேவிங்ஸ் ரேட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான், அதாவது நம்மளோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு சேவிங்ஸை அதிகப்படுத்திக்கிட்டு எக்ஸ்பென்சஸை அப்படியே மெயின்டைன் பண்ணாலோ இல்லை தேவைங்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் தான் இந்த நம்பர்ஸை நம்மளால் ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். கான்ஷியஸாக அதுக்கு எஃபர்ட் எடுக்க முடியும். அப்புறம் இந்த எக்ஸலை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதோட அசம்ஷன் என்னென்னா, இப்போதைக்கு உங்கள் லைஃப் ஸ்டேஜில் நீங்கள் பேச்சுலராக இருக்கலாம், பேச்சுலராக இருந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம், இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி லைஃப்பில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கீங்களோ அதுக்கு இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துட்டுக்கு அப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்க, அப்படிங்கிற டெசிஷன்ஸ்லாம் எடுக்கும்போது நீங்கள் தங்கிட்டு இருக்க வீடை ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ணாமல், நீங்கள் ஓன் பண்ணுற எல்லா மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ணாமல் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ், அதாவது பேப்பர் அசெட்ஸ், எஃப்டியாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இருக்க பேப்பர் அசெட்ஸை தான் நம்ம இங்கே கார்பஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஏன் ஈவன் உடனே விற்று பணமாக கிடைக்கக்கூடிய ஃபிசிக்கல் கோல்டு இல்லை கோல்டு இடிஎஃப்ஸை கூட நீங்கள் இந்த மாதிரி கார்பஸாக கன்சிடர் பண்ணலாம். அதாவது இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் நினச்ச உடனே அதை லிக்விட் கேஷாக உங்களால் மாற்ற முடியணும். அந்த மாதிரி ஒரு அசெட்டை தான் நீங்கள் இந்த கால்குலேஷனில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டி பேஜில் லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் இருக்க மெட்ரிக்ஸில் சேஞ்சஸை பண்ணுறது மூலமாக பர்சனலாக உங்களோட இன்கம், எக்ஸ்பென்ஸ், சேவிங்ஸ் ரேட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸை ஆக்டிவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை நீங்கள் பண்ணும்போது தான் ஆக்டிவாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. மோட்டிவேட்டடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி அப்பப்போ எடுக்கிற ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸையும் ரொம்ப சரியான வழியில் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் அண்ட் அப்சல்யூட்லி யூஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணுன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபினான்ஸ் டாபிக்ஸில் சில இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.